வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் சுரக்காய் கூட்டு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சுரக்காய் ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி சுத்தம் செய்து வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டுருக்கேன். ஊற வச்சு நான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போகிறோம். பருப்பு சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கப்பில் எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா நான் லேசாக வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட நம்ம அரைச்சி கொட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊற வச்சா பைத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காவும் சேர்த்துடலாம். காய் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எலசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், உப்பும் நான் சேர்த்துட்றேன். இது கூடவே காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போகிறோம். இதை குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வந்தால் போகிறோம். நம்ம இறக்கிடலாம். காய் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடுறேன். மிளகு சேர்த்துடலாம். சீரகமும் சேர்த்துடுறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். காய் நல்லா வெந்துடுத்து நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு, சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சி வர்றதுனால அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு மிளகாய் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான சுரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சூடான சாதத்து கூட நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.